அனைவருக்கும் வணக்கம். பூத கட்டமைப்புன்ற தலைப்பில் 2 பாகம் முடிஞ்சு இப்போ மண்பூத ரகசியன்ற 3வது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களால் முடிஞ்சால் தேங்க்ஸ்ன்ற பட்டனை அழுத்தி முடிந்த பங்களிப்பை செய்யுங்க. பூத கட்டமைப்பு பகுதி 3 மண்பூத ரகசியங்கள். நம சிவாய. இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாருக்கும் இது ஒரு மந்திரம் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள சூட்சுமம் என்னன்னா, இந்த வார்த்தை பஞ்சபூதத்தை குறிக்கிற வார்த்தை. அது எப்படின்னா, நாங்கிறது மண்ணையும், மாங்கிறது நீரையும், சீன்றது நெருப்பையும், வான்றது காற்றையும், யான்றது ஆகாயத்தையும் குறிக்கும். இது எப்படி நமச்சிவாயன்ற வார்த்தை பஞ்சபூதத்தை குறிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒரு மண்வெட்டியை எடுத்து கட்டாந்தரையில் நல்லா கொத்துனா அதோட சத்தமானது நங்கு நங்குன்னு தான் கேட்கும். அதே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கிட்ட போய் நிற்கும்போது அதோட சத்தத்தை கவனிச்சிங்கன்னா மங்கு மங்குன்னு தான் கேட்கும். அதே பெரும் நெருப்பு, அதாவது காட்டு தீ பற்றி எரியும் போது அதோட சத்தத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா சீ அப்படின்ற சத்தத்தோட சீறிட்டு கேட்கும். அதே போல தான் காற்று. நல்ல உயரமான மலைப்பகுதிகளில் நின்று நல்ல காற்றடிக்கும் போது அதோட சத்தத்தை கவனிச்சிங்கன்னா அந்த வான்ற காற்று அந்த வான்ற சத்தத்தோடையே இருக்கும். ஆகாயங்கிறது அதாவது சைலண்ட்டாக இருக்கும். இந்த பூதங்களோட ஒளியை மையமாக வச்சு தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் அதே உலக ஆளுற கூட்டம் பஞ்சபூத ரகசியங்களை வாழ்வியலாக மாற்றி மனிதர்கள் உயர்நிலை அடையக்கூடாதுன்றதுக்காக முதல் முறையாக நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய, அதாவது சிந்தனையிலே வாழக்கூடிய பக்தி மார்க்கத்தை சமயங்களை உண்டு பண்ணி பஞ்சபூதங்களோட உண்மையை மண்ணை போட்டு மூடுனாங்க. ஆனால் சித்தர்கள் உருவாக்கியதாக சொல்லப்படுற வாசியோகன்றது பஞ்சபூதத்தில் வான்ற காற்றையும் சீன்ற நெருப்பையும் முன்னிலைப்படுத்தி சுவாசம் மூலமாக மனசை கட்டுப்படுத்தி அறிவான ஆகாயமாக மாறச் செய்கிற ஒரு விதமான பயிற்சி. வாசியோகம் பண்ணின சித்தர்கள் எல்லாருமே கடைசியாக உடலை விட்டு காற்று நெருப்பு மூலமாக ஆகாயமான அறிவை பிடிச்சி அதிலே ஐக்கியமாகி ஜீவ சமாதி அடைஞ்சு அதிலேயே போயிட்டாங்க. உடலை விட்டதால் அவங்களால இந்த பூமியில் இருக்கிற பாமர மக்களுக்கு வழிகாட்ட முடியாமல் ஆகாய சக்தியாக நின்று அவங்களால முடிஞ்ச நன்மைகளை ஏக தேசமாக, அதாவது எப்பயாவது மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய ஆகாய அறிவு மூலமாக செஞ்சுட்டு வர்றாங்க. இதிலிருந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், குறிப்பிட்ட பூதங்கள் மேலே மட்டும் விருப்பம் இல்லாமல் அடிப்படையான மண்பூதத்தில் இருந்து தொடங்கி ஆகாயம் வர பஞ்சபூதத்தையும் சீராக வச்சு ஒவ்வொரு பூதத்தையும் கைவசப்படுத்தணும். உலகத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிற உலக ஆளும் கூட்டம் எப்படி நீர் பூதத்தோட ஆளுமையை மனிதர்கள்ட்ட உருவாக்கி அடிமை கட்டமைப்பு வெற்றிகரமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றத முன்னாடி போட்ட காணொளியில் பார்த்தோம். அதில் கடைசியாக விட்ட விஷயம், மண்பூதத்தை வச்சு எப்படி கைவசப்படாமல் மிகுதியாக இருந்து ஆளும் செய்கிற நினைவகத்தை கைவசப்படுத்தலாம். நீர்பூதமான நினைவகத்தோட வேலை நினைவிலேயே சிந்திக்கிறதுன்னா, மண்பூதமான உடலோட வேலை என்ன? உடலோட வேலை தொடு உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு. அதுதான் உடலோட செயல். மண்பூதத்தை வலிமைப்படுத்த நாம் செய்ய வேண்டியது உணர்றது மட்டும்தான். அந்த உணர்தலை முழுமையாக வசப்படுத்தின பிறகு தான் ஆளுமை செலுத்துகிற நீரான நினைவகத்தை கைவசப்படுத்த போக முடியும். உடல் உணர்தலுக்கான பயிற்சி முறைகள் உலகத்தில் பஞ்சமே இல்லை. அதுக்கு பேர் தான் உடல் பயிற்சி. ஆனால் இந்த உடல் பயிற்சி செய்கிற எல்லாரையும் பார்த்தோம்னா, உதாரணமாக நடைப்பயிற்சி செய்கிற எல்லாரையும் பாருங்கள். உடலை இயக்கிறது ஒரு பக்கம் நடந்தாலும் அவங்களோட சிந்தனை அந்த இயக்கத்தில் இருக்கிறதில்ல. அப்படி சிந்தனை இயக்கத்தில் இருந்தால் அவங்க உணரத் தொடங்குவாங்க. ஆனால் எதையாவது யோசிச்சுக்கிட்டே வேகமாக கடனுக்கு செய்கிறாங்க.
இதனால் எந்த பயனும் இல்லை. இன்னைக்கு உள்ள கட்டமைப்போட கலிபுருஷன் உண்டாக்கின மிகப்பெரிய மயக்கமான சிந்தனையில் இருந்து தெளிய வைக்க முதல் வழி மட்டும்தான். உதாரணமாக, ஒருத்தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு துன்பத்தை உண்டாக்கின பின்னாடி அந்த நிகழ்வு மட்டும்தான் அவனோட மூளையில் லூப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது காதலாக இருக்கலாம், தொழில் தோல்வியாக இருக்கலாம், நெருங்கிய உறவோட இழப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சூழ்நிலையாக இருக்கலாம். அவன் அந்த நினைவில் இருந்து வெளியே வரணும்னா அவனுக்கு உதவுறது உணர்வாவோ வழியாவோ தான் இருக்கும். இதை படங்களில் இயல்பாக காட்டியிருப்பாங்க. உயிர் இருக்கே தவிர எதையும் உணர்கிற ஸ்டேஜில் பேஷண்ட் இல்லை. ஏர்வாடி குணசீலன்னு போகிறாங்க, நாங்கள் அவங்கள தடுக்கிறதில்ல. மண்ணுன்ற துறையில், அதாவது மண்ணுன்ற டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 5 கிளாஸ் இருக்குது. அதாவது மண்ணில் நீர், மண்ணில் நெருப்பு, மண்ணில் காற்று, மண்ணில் ஆகாயம். நம்ம இந்த மண்ணை எடுத்துக்கிட்டோம்னா மண் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம உணர்வை ஃபோக்கஸ் பண்ணி போக 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 இந்த 5 பூதமும் வலுப்பட ஆரம்பிச்சிடும். மண்ணுன்ற துறையில், அதாவது மண்ணுன்ற துறையின் பாத்திரம் இருந்தால்தான் நீருன்ற துறையின் 5 உட்பிரிவுகளையும் அந்த பாத்திரத்தில் கட்டுக்குள்ளே வைக்க முடியும். கட்டுக்குள்ளே வைக்கப்படாத நீர், அதாவது அந்த நினைவகம் நஞ்சு போல் செயல்பட்டு நம்ம மொத்த ஆற்றல் நோக்கிய பயணத்தையே சீரழிச்சிடும். அதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. எண்ணங்களை அடக்கி தோத்துக்கிட்டே இருக்கும் இன்றைய ஆன்மீகம் நினைவகன்ற துறையையே அடக்கி அதன் மூலம் எண்ணங்களை கையாளும் ஒரு எளிய நுட்பத்தை தெரிஞ்சுக்காம இன்னும் ஒளியின் பின்னால் போகக்கூடிய ஆன்மீகமாக இருந்துகிட்ருக்கு. மண்ணுன்ற துறையால் மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய இந்த நினைவக இருக்கும் ஒரு மகத்தான நுட்பமாக இருக்கும். அது எப்படின்னா, திடீர்னு நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அணுகுண்டு வெடியை பற்ற வச்சிட்டான். அப்போது அதை பார்த்த அடுத்த நொடி தறிகட்டு ஓடிட்டு இருந்த நினைவகம் இறுக்கமாகி உள்ளே ஓடும். உங்கள் செயல்பாடு நின்று 2 காதையும் பொத்தி பெரும் விழிப்போட ஒரே கவனத்தோட ஒரு நிலை உங்களுக்கு வாய்க்கும். அந்த நிலை பேரு தான் தன்னிலை. பயிற்சி முறையை விளக்குறது மூலமாக தொடர இருக்கிறதால உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போகலாம். ஆனால் உண்மை எப்போவுமே ரொம்ப எளிமையானதாக, கவர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண்பூதத்தை வலுப்படுத்த நிறைய பயிற்சிகள் இருக்குது. இருந்தாலும் அதில் முதல் பயிற்சியாக மின்னுடல் பயிற்சி, அதாவது நம்ம உடம்போடு இணைஞ்சு இருக்க சூட்சும உடம்பை அடையாளம் காணுகிற பயிற்சி. சமணக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தொட மேலே கையை வச்சுக்கோங்க. பிறகு உங்கள் கையை மேலே ஒரு முறை தூக்கி கீழே இறக்குங்க. ஆனால் அந்த ஒரு முறைங்கிறது குறைஞ்சது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் இருக்கலாம். அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரே ஒரு முறை தான், ஆனால் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் டைமிங்கில் நம்ம அந்த கையை தூக்கணும். அதாவது அவ்வளோ மெதுவாக கையை இன்ச்சாக தூக்கணும். ஆனால் பயிற்சி செய்ய ஆரம்பித்தா பாதியில் நிறுத்தாமல் சீரான வேகத்தில் பயிற்சி செய்யணும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரே சீராக இருக்கணும். இந்த பயிற்சியை தினமும் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிற நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் பயிற்சி அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற பயிற்சி முறைகளை வச்சு எப்படி உணர்வை பலப்படுத்தி தன்னிலையில் நீடிக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றிகள் பல.